லைஃப்ல நான் எல்லாம் வேலைக்கு போவேன்னு நினைச்சதே இல்லை. வீல் சேர் இருக்கு எனக்கு யாரு வேலை கொடுப்பாங்கன்னு தான் எப்பயும் ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. என்ற எங்களை சமுதாயம் அப்படித்தான் எங்களை பார்த்தது. என்ற வீல் சேர் இருந்து என்ன உன்னால எதுவும் முடியாது என்றுதான் ஒரு லேபிள் குத்தி வச்சிருந்தது. 10-19 வயசு 18-19 வயசுல இருக்கு நான் நினைச்சேன் வெளிநாடுகள்ல வந்து டிசபிலிட்டி ஆக்களுக்கு காசு கொடுப்பாங்க, ஒரு பென்ஷன் மாதிரி. அதை எடுத்துட்டு இருக்கலாம் என்றுதான் என் மைண்ட் தோணினது. ஆனா இருந்தாலும் இல்ல, வேலை செய்யணும் உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. சின்ன பிள்ளையா இருக்கேங்க இந்த ரெசுமே எல்லாம் எடுத்துக்கொண்டு கடை கடையா போவேன் கொடுக்கறதுக்கு வீல் சேர்ல. பிட்சா கடை, பர்கர் கடை, ஷாப்பிங் சென்டர்ஸ், மால்ஸ், எங்கெங்க எல்லாம் கிடைக்கும் போய் கொடுப்பேன். அவங்க பார்த்துட்டு எனக்கு வந்து காசு கொடுப்பாங்க, வேலை கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து உன்னால செய்ய இயலாது, உன்னால இங்க நிக்க முடியாது, உனக்கு கஷ்டம்னு சொல்லி காசு தான் கொடுப்பாங்க வச்சுக்கோன்னு சொல்லி. அதுவே எனக்கு ஒரு ஹேர்ட்டிங்கா இருந்துச்சு. என்ன நாங்க பிச்சை எடுக்க வந்தாங்கன்னு சொல்லி. அப்படி இருந்தா பிறகு எனக்கு என்னமோ சரி ஆன்லைன்ல போய் அப்ளை பண்ணுவோம் வேலை எடுக்கிறதுக்குன்னு சொல்லி போட்டு ஒரு 21 வயசு ஆயிட்டுது. எல்லா பேங்க் இப்படி எல்லாம் போட்டு கொண்டிருக்க நிறைய வேலைக்கு அப்படி இப்படின்னு போனேன். கடைசியில விடாமுயற்சியா ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன். எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் கேர்ல போன்ல கதைக்கிற ஒரு வேலை ஒன்று கிடைச்சது. அங்க காலை வச்ச நான். அதுக்கு பிறகு அதுல இருந்து படிப்படியா இன்னும் எங்களால முடியும். ஆனா எங்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பு கிடைச்சதாரு. அந்த டைம் எடுத்துச்சு. ஆனா நாங்க விடாம ட்ரை பண்ணதாலதான் கிடைச்சது. சோ நான் வந்து இப்போ ஒரு டெஸ்ட் அனலிஸ்ட் ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கேன். ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பெரிய கம்பெனில ஒரு டெஸ்ட் அனலிஸ்டா இருக்கிறேன். சோ சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ.